அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நிழல் ஓர் அருட்கொடை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற தற்காப்பு யுத்தம் நடைபெற்ற நாளிலே உறுப்புக்கள் சிதைக்கப்பட்ட நிலையிலே ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அந்த உடல் மீது ஒரு துணி போர்த்தப்பட்டிருந்தது. அப்போது நான் சென்று அந்த துணியை நீக்கி என் தந்தையை பார்க்க நாடினேன். இருந்தாலும் அந்த கூட்டத்தினர்கள் என்னை தடுத்தார்கள். மீண்டும் மீண்டும் நான் முயற்சி செய்தேன். அவர்கள் என்னை தடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரேதத்தை தூக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஜனாசா தூக்கப்பட்ட போது ஒரு பெண் சப்தமாக அழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, யார் இந்த பெண்மணி என்று கேட்டார்கள். அம்ருடைய மகள் அல்லது அம்ருடைய சகோதரி என்று பதில் சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஏன் அழுகிறாய்? நீ அழுதாலும் அழாவிட்டாலும் ஜனாசா உயர்த்தப்படும் வரை வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1293 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு நல்வழியில் வீரதியாகம் அடைந்தார்களே, அவர்களுக்கு வானவர்களுடைய இறக்கைகள் மூலமாக நிழல் கொடுக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தியை இந்த நபி மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, உமது ரக்ஷகன் நிழலை எவ்வாறு குறைத்து அதன் பின்பு நீட்டுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் நாடியிருந்தால் அதை ஒரே நிலையில் வைத்திருக்க முடியும். சூரியனை நிழலுக்கு வழிகாட்டியாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 45 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிழல் அது எப்படிப்பட்டது, அது எப்படியெல்லாம் நம்மை படைத்த இரட்சகன் மூலமாக இயக்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் படைத்திருப்பவற்றில் ஒன்றையுமே இவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக சாய்வதெல்லாம் அல்லாஹுவை மிக்க தாழ்மையாக சிரம்பணிந்து வணங்குவதுதான். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 சூரத்துன் நஹல் வசனம் 48 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிழல்கள் இப்படியும் அப்படியுமாக வலதுபுறமாக இடதுபுறமாக சாய்வது படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு செய்கின்ற சிரம்பணிந்து வணங்குகின்ற வணக்கம் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் அந்த நாளில் சொர்க்கத்தில் உள்ள மரங்களின் நிழல்களிலும் அதன் அடியில் உள்ள ஊற்றுக்களிலும் இருப்பார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 77 சூரத்துல் முர்சலாத் வசனம் 41 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த நல்லடியார்கள், அவர்களுக்கு நிழல் என்பது மிகப்பெரிய அருட்கொடையாக அமையும். அதுவும் சாதாரண நிழல் அல்ல, சொர்க்கத்தில் உள்ள மரங்களுடைய நிழல் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படி அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நிழலை இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி நல்லோர்களுக்கு கிடைக்க செய்கிறான். அதை அருட்கொடையாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனுடைய சிம்மாசனத்தின்
நிழலை பெறுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.